Hello friends, welcome to Fathi's Recipes. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம டேஸ்டியான க்ரீமியான கிண்ணத்தப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு கிண்ணத்தப்பம் கரெக்டாக பண்ண வராது. ஒன்றில் கட்டியாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும். ஆனால் இந்த ரெசிபி ட்ரை பண்ணவங்க பர்ஃபெக்டாக வரும். இதுக்கு நான் 100% கேரண்டி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்டியாக க்ரீமியாக இருக்கும். இது என்னோட மதர் இன்லாவோட சீக்ரெட் ரெசிபி. அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னெல்லாம் தேவைப்படுது, என்னெல்லாம் பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் இட்லி அரிசி யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் இங்கே கஞ்சிக்கரிசி அப்படின்னு சொல்லுவோம். கஞ்சிக்கரிசி இல்லைன்னா இட்லி அரிசி, அதில் ஒரு 3/4 கப்பு. அப்புறம் சுகர் 1 கப்பு. அப்புறம் தேங்காய் பாதி, ஒரு தேங்காயோட ஹாஃப் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு எக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஜீரகம் 1/4 டீஸ்பூன், 2 ஏலக்காய். அப்புறம் நெய் கொஞ்சம் தேவையான அளவு நெய் எடுத்துக்கோங்க. இது இவ்வளவு நான் சொன்னது ஒரு பிளேட்டுக்கான மெஷர்மெண்ட்ஸ். நீங்கள் கிரைண்டரில் மாவு அரைச்சி எடுத்தீங்கன்னா தான் கிண்ணத்தப்பம் நல்லா சாஃப்டாக வரும். ஆனால் மினிமம் 4 பிளேட்ஸுக்கான அளவு போட்டுக்கோங்க. 4 பிளேட்ஸுக்கான அளவு அரிசி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 3 மணி நேரம் ஊறணும். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் அதை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கிரைண்டர் ஆன் பண்ணி அதில் அந்த அரிசியை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணி ரொம்ப மை போல் அரைச்சி எடுக்கணும். கொஞ்சம் கூட அரிசி கையில் படக்கூடாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். பாருங்கள், கையில் இந்த அரிசி இதெல்லாம் ஒட்டாமல் அந்த மாவு அழகாக பேஸ்ட் மாதிரி இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்ட். பாருங்கள், ஒரு வாட்டி கூட பாருங்கள். இப்போ கிரைண்டர்லேருந்து மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வைங்க. இது 4 பிளேட்ஸ்க்கான மாவு. இப்போ அந்த மாவை நம்ம 4 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்து வைக்கணும். வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு தான் ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு பிளேட் அவிக்க போகிறதுனால ஒரு பிளேட்டுக்கு உண்டான மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ண போகிறோம். அதில் ஹாஃப் தேங்காய் எடுத்துக்கோங்க, திருவின தேங்காய். அதில் நீங்கள் மாவு அரைச்சி அந்த வாட்டரை ஆட் பண்ணி அந்த வாட்டரை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மாவை 4 பாகமாக்கி வச்சுருப்போம். அதில் ஒரு பாகம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதில் நம்ம தேங்காய் பால் ஊற்றணும். தலைப்பால், 2ஆம் பால், 3ஆம் பால் எல்லாமே அந்த மாவு வச்சுருக்கிற அந்த பாத்திரத்திலே விட்டுக்கோங்க. எல்லாம் சேர்த்து நமக்கு 5 கப்ஸ் வரணும். மாவு, இந்த தேங்காய் பால், அப்புறம் எக்கு ஆட் பண்ணுவோம், சுகர் எல்லாம் சேர்த்து மொத்தம் 5 கப்ஸ் வரணும். அப்புறம் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு அரைச்ச அதே மிக்சியிலேயே ஒரு எக்கை ஊற்றி அதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் இந்த தேங்காய் பால் மாவு கலவையில் ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறம் சுகர், ஒரு பிளேட்டுக்கு உண்டான சுகரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுகர் நல்லா கரையணும். நல்லா இப்படி இந்த மாதிரி ஆற்றி எடுங்க. அப்போ சுகர் டக்குன்னு கரைஞ்சிடும். மொத்தம் 5 கப்ஸ் இருக்கணும். என்னோட கப்பு ஒரு கப்போட அளவு 240 ml வரும். நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கப்பு அதே மெஷர்மெண்ட்டே வச்சுக்கோங்க. 3/4 கப்பு, 1 கப்பு, 1/2 கப்பு எல்லாமே நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைன்னா மெஷரிங் கப் இருந்துன்னா இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுற மாதிரி மெஷரிங் கப்ஸ் இருந்துன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஸ்வீட்டுக்குமே உப்பு ஆட் பண்ணால் ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அதனால் உப்பு ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஆற்றி எடுங்க. மெஷரிங் கப்ஸ் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஒரு இட்லி குட்டுவை எடுத்துக்கோங்க. அதுக்கு உள்ளாடி வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மேலே இட்லி பிளேட்டை கமுத்தி போட்டுக்கோங்க இந்த மாதிரி. அப்புறம் அதில் ஒரு பிளேட், இந்த மாதிரி பிளேட் வச்சுக்கோங்க. பிளேட்டில் கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த சைடு நான் அந்த வீடியோவில் காட்டுறது மாதிரி கீ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் மாவு ரெடியாக இருக்குது. மாவு இன்னும் நல்லா ஆற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஆற்றிக்கோங்க. அப்போ சுகர் நல்லா கரையும். கிண்ணத்தப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஆற்றிக்கோங்க. அப்புறம் ஒரு அரிப்பு யூஸ் பண்ணி அந்த மாவை அந்த பிளேட்டுக்கு டைரெக்டாகவே ஊற்றிடுங்க. நல்லா அரிச்சு ஊற்றிக்கோங்க. ஏன்னா முட்டையில் உள்ள அந்த வேஸ்ட் ஏதாச்சும் இருந்துன்னா அந்த அரிப்புலேயே இதாகிடும்.
சுகரில் உள்ள வேஸ்ட்டு அந்த தூசி அழுக்கெல்லாம் இருந்ததுன்னா அந்த அரிப்போடு போயிடும். அரிச்சு ஊற்றிக்கோங்க. இப்போ இதை ஒரு 30 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். அது நல்லா வேகணும் அந்த மாவு. அதனால் ஒரு 30 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அதில் சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தை இப்படி பரவலாக ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா இடமும் போட்டுக்கோங்க. அப்புறம் 2 ஏலக்காய் பிச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சுடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு வெயிட் வைக்கணும். இந்த மாதிரி இரும்பு தோசைக்கல் வைக்கலாம். வெயிட் வைக்காட்டாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் வச்சிங்கன்னா நல்லது. இப்போ கரெக்டாக 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. வெந்துருச்சான்னு பார்ப்போம். இப்போ ஒரு நைஃப் வச்சு அதை செக் பண்ண போகிறோம். இது மாவு ஒட்டிருக்கு, அதனால் இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ இது வெந்துடுச்சு. கிண்ணத்தப்ப நல்லா வெந்ததும் தோசை சுடுவோம்ல, சட்டுவோம், அதை வச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்படி அது நல்லா ஒரு 2 மணி நேரம் ஆறணும். ரொம்ப ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும், சாஃப்டாக க்ரீமியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. நீங்கள் சுகருக்கு பதிலாக வெல்லம் இல்லைன்னா பனை வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரில் கிடைக்கும். அந்த வெல்லம் இல்லைன்னா பனை வெல்லம் அதை நல்லா சீவி கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி லைட்டாக பாயில் பண்ணி அதை அரிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்து ஆட் பண்ணுங்கள். எடுத்துகிட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை ஆட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க சுகருக்கு பதிலாட்டு. அப்போ உங்களுக்கு அந்த கருப்பட்டி கிண்ணத்தப்பம் இல்லைன்னா சர்க்கரை கிண்ணத்தப்பம் கூட கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனல் ஃபாத்திஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அது பக்கத்தில் இருக்கிற சின்ன பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனை பார்த்தே தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.